19 வயது பிரெஞ்சு வீராங்கனை ஜோனா பார்க் ரோவன் என்ற இடத்தில் ஆங்கிலேயர்களை பெரும்பான்மையாக கொண்ட நீதிமன்றத்தில் தீ வைத்து எரிக்கப்பட்டவர். என்ன, உயிரோடு எரிச்சிட்டாங்களா? ஆமா, அதுவும் ஆங்கிலேயர்களோட நீதிமன்றத்தில் உயிரோடு தீ வைத்து எரிக்கப்பட்டவர். அது சரி, எதுக்காக எரிச்சாங்க? பிரான்ஸ் நாட்டில் பிறந்து தன்னுடைய 16வது வயதில் பிரெஞ்சு படைகளுக்கு தலைமை தாங்கினார். இதை கண்டு ஆங்கிலேயர் அச்சமடைந்தனர். என் தேசத்தை எதிரிகளிடமிருந்து நான் காப்பாற்றுவேன் என வீறு கொண்டு துணிச்சலாக ஒரு சிறு படையை தொடங்கினார். இந்த படையை பார்த்ததும் ஊர் மக்களும் எதிரி படைகளும் சிரித்தனர். சின்ன பெண் ஏதோ விளையாட்டுத்தனமாக விளையாடுகிறாள், பொம்மை இராணுவம் தயார் செய்கிறாள் என்று நினைத்தனர். பல்வேறு கேலிகள் பேசி இவளை நையாண்டி செய்தனர். ஆனால் தைரியமாக செயல்பட்டு ஆங்கிலேயர் வசம் இருந்த ஆர்லியன்ஸ் நகரை பிரான்சின் வசமாக்கினார். 1430 பார்கண்டியர்களிடமிருந்து ஒரு கிராமத்தை விடுவிக்க போராடி கொண்டிருந்த போது ஆங்கிலேயர்களால் அவருடைய 19வது வயதில் கொல்லப்பட்டார். பின்னர் பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அவர் குற்றமற்றவர் என தீர்ப்பளித்தது. வீரமங்கை ஜோனா பார்க் புனிதர் ஜோனா பார்க்காக மாற்றப்பட்டு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களால் போற்றப்படுவது கூடுதல் சிறப்பு. நாட்டுக்காக போராடி இறுதியாக புனிதராக உயர்த்தப்பட்ட ஜோனா பார்க்கின் தைரியம்தான் என்ன! இந்த காலத்து சிங்க பெண்களை போல இல்லாம அந்த காலத்திலயும் சிங்க பெண்ணா வாழ்ந்திருக்காங்க ஜோனா பார்க்.